அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது அந்த சந்திரா போட்ட திட்டத்தால நம்ம ரோகிணி வயிற்றுல உள்ள குழந்தைய அழிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர்கிட்ட பேசி என் குழந்தைய எப்படியாவது அழிச்சிருங்க அப்படின்ட்டு இப்போ அழிக்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம கார்த்திக் அதை காப்பாத்தாரு. அதான் ஒரு குட்டி ப்ரோமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரா சரியா உள்ள பிளான் போட்டா. அதாவது எங்க அக்காளுக்கு ஒரு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி பயத்தை காட்டணும். இதுக்கெல்லாம் காரணம் ரோகிணி வயிற்றுல உள்ள குழந்தை தான் அப்படின்ட்டு எங்க அக்கால நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிவனாண்டிக்கு போன் போட்டு ஒரு ஆக்சிடென்ட் ரெடி பண்ண சொன்னா. அதே மாதிரி சிவனாண்டியும் செஞ்சான். அதனால ஒரு காரை வச்சு நம்ம சாமுண்டீஸ்வரி கார் மேல மோத சொன்னா. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தலையில லேசா அடிபட்டு இப்ப வீட்டுக்கு வந்தவொடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகுனாங்க. சாமுண்டீஸ்வரி உனக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ராஜராஜன் கேட்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம ரோகிணி ஐயோ அம்மா என் தலையில உளப்பரிய கெட்டு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த சந்திரா இதுக்கெல்லாம் நீ தாண்டி காரணம் அப்படின்னு சொன்ன. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்ட உடனே வயிற்றுல வளர்ற குழந்தை தான் காரணம். அந்த சோசியர் அன்னைக்கே சொன்னாரு, இந்த வயிற்றுல குழந்தை வளர்ந்ததுன்னா உங்க அம்மா உயிருக்கு ஆபத்துண்டு. நீ நம்புனியா? இப்ப பாத்தியா இப்ப நடந்துட்டு. அதாவது இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் உங்க அம்மாவுக்கு இப்படி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும், திடீர்னு அவங்க உயிரே போயிடும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரோகிணி அப்போ நம்ம இந்த குழந்தை வேண்டாம், நமக்கு அம்மா தான் முக்கியம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம், இந்த குழந்தைய அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டாக்டரும் முடிவு பண்ணி சரிமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தெரிஞ்ச நம்ம கார்த்திக் ரோகிணியை திட்டி, அதாவது உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா, ஜோசியத்தை நீங்க நம்புறீங்களா, அவர் திடீர்னு அவர் பொய் சொல்லியிருக்கலாம், வாங்க நான் நிரூபிக்கேன் அப்படின்னு நம்ம ரோகிணியை கூட்டு வராரு. கூட்டு வந்த உடனே அதுக்கடுத்து நம்ம சாமுண்டீஸ்வரர் சொல்றாரு, அத்தை எனக்கு என்னமோ அந்த சோசியக்காரன் பொய் சொன்ன மாதிரி தெரியுது, யாரோ அவரை மிரட்டி சொல்ல வச்சிருக்காங்க, என் கூட வாங்க நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையும் கூட்டு போறாரு நம்ம கார்த்திகி. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவை கூப்பிட்டு நம்ம ரோகிணி ஜாதகத்தை அந்த அம்மா கையில கொடுக்குறாரு. இந்த ஜாதகத்தை கொடுத்து சோசியத்தை காட்டுங்க, நான் சொன்ன மாதிரி பேசுங்க. அதாவது இந்த ஜாதகத்துல உள்ள பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தை பிறக்க நேரம் ஏதோ நடக்குமா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மாவும் சரி நான் உங்களுக்காண்டி நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சோசியரை போய் பாக்குறாங்க. அப்போ அந்த சோசியர் இந்த ஜாதகத்துல இருக்க மாதிரி இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்ததுன்னா வீட்டுல எல்லாருமே நல்லா இருப்பாங்க, அதாவது அவங்க அம்மா இன்னும் பெரிய செல்வாக்கா இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னு நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆனாங்க. அன்னைக்கு இந்த சோசியர் நம்மகிட்ட பொய் சொன்னாரா அப்படின்னு. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் பாத்தீங்களாத்த, இப்போ நீங்க மறைஞ்சிருந்து பார்க்கப்ப அந்த சோசியர் என்ன சொன்னாரு, அதாவது இவர் யாரோ மிரட்டி தான் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சோசியரை அடிச்சு கேட்கிறாரு நம்ம கார்த்திகி. அந்த சிவனாண்டி தான் இனி அப்படி பொய் சொல்ல சொன்னோம் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அதாவது சந்திரா அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறான். கடைசி நேரத்தில் அந்த டிரைவர் போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்னு பரபரப்பா போயிட்டு எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.